ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் சா அண்ட் சேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டீசர் தான். ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, கதையாக இருக்கட்டும் எல்லாமே. இதுக்கு தான் செகண்ட் பார்ட் வருது. ஸோ அதுக்கு தான் டீசர் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்னைக்கு ஸ்பெஷல் டே. அவங்களோட பர்த்டே. ஸோ யாருன்னா நந்தமுரி பாலகிருஷ்ணன் சார் தான். ஸோ அவங்களோட பர்த்டே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்கள விஷ் பண்ணிடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே டு பாலகிருஷ்ணன் சார். ஸோ இன்னும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணோன்னு எங்கள் சார்லேருந்து வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து அது வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு நம்ம சொல்லலாம். அதில் வந்து விஷுவல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் விஎஃப்எக்ஸ் எல்லா விஷயமுமே அந்த படத்துல வந்து செம்மையா இருந்து. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கு செகண்ட் அதோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னா நம்மளோட மியூசிக் தமன் சார் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பாலகிருஷ்ணன் சாருக்கு டைலாக் டெலிவரி அவங்களோட இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த செகண்ட் பார்ட்டும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டீசர். ஸோ படம் பேர் என்னன்னா அகண்டா தாண்டவம். ஸோ அகண்டா 2 இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து போயாபதி அண்ட் இது மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து தமன் சார் தான். ஸோ இந்த பார்ட் 2ல எந்த மாதிரி ஸ்டோரி இருக்குங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நம்ம டீசரை வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோலோకి వెళ్దాం. నా చూడు అనుమతి లేనిదా ఎప్పుడైనా కన్నెత్తి చూడడు. నువ్వు చూస్తావా? అమాయకుల ప్రాణాలు తీస్తావా? వేదం చదివిన శరభం యుద్ధానికి దిగింది. ஸோ நம்ம வந்து டீசர் பார்த்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக அக்கண்டா 1லேயே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நான் நிறைய யோசிச்சிருந்தேன் அக்கண்டா 2ல் வந்து எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போவாங்கன்னு. ஸோ இதுலேயுமே வந்து அந்த ஆனிமேஷன் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டைலாகாக இருக்கட்டும், ஸோ அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப மாஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு லாஸ்ட்டில் வந்து காட் ஆஃப் மாசஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பார்க்கும்போது தெரியுது டீசர் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து இது வந்து பனியில் நடக்கிற சீன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலகிருஷ்ணன் சார் வந்து தாடி நல்லா வளர்த்து விட்டு அதே மாதிரி கொஞ்சம் கெட்டப்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அந்த தாடியை கொஞ்சம் நல்லா வளர்த்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த 10-15 பேர் நினைக்கிறேன் ஃபுல்லாக நின்றுட்டு அந்த கன் வச்சுருக்காங்க, அதை அப்படி தூக்குறாங்க. அது செம்மையாக இருக்கு. அதெல்லாம் பார்க்குறது ஒரு சீன் இருந்துச்சு, அந்த வெயிலா அந்த இடத்துல அந்த த்ரீசூல் வச்சிருக்காங்க. அதை எப்படி கல்ச்சரல் சுற்றி எப்படி நடந்து போட்டுருங்க எல்லாத்தையும் தெரியுது. அதை விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க தெரியுது. பட் ஸ்டில் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சூட் ஆகுது. அது வந்து பார்க்க தெரியுதுக்கே அது சரியில்லை லூஃபு அப்படின்னு. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த சீனில் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனாக செம்மையாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஸோ அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கள அந்த ஸ்க்ரீனில் அந்த டைலாகாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறது இன்னோசென்ட் மக்களை கொல்லியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த செகண்டில் தான் நடுவில் ஆப்போசிட்டில் ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. அவங்களோட கண் மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஒன்று கொஞ்சம் வெள்ளையாகவும் ஒன்று அது ஒரு அவங்களோட கெட்டப் வந்து கொஞ்சம் கருப்பு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு தெரியல, அவங்க வில்லனா இருப்பாங்களா இல்லை என்ன யாரு அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அவங்க வில்லனாக தான் இருப்பாங்க. ஸோ எப்படி என்னங்கிறது ஏன்னா வந்து
நம்ம பார்ட் 1ல வந்து நம்ம பார்த்தோம், அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இது வந்து விஷுவல்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா நல்லா இருந்தது. அதே விஷுவலை விட இது கொஞ்சம் பெட்டரா தான் பண்ணிருக்காங்க. அது வந்து ஸ்னோ காமிக்கல, பட் இதுல வந்து ஸ்னோலயே ஃபைட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்னோ எஃபெக்ட் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா சிஜில பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த தீயில வந்து விழுந்து அப்படி இந்த ஹம்முன்னு அந்த எலும்பு கூடலாம் உடையிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதெல்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க. அது வந்து என்னன்னு தெரியல, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி டைலாக் அக்ரெசிவான படங்கள் வந்து ரொம்ப சூட் ஆகுது பாலகிருஷ்ணன் சாருக்கு. அது அந்த மாதிரியே செட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன்ல நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சாரோட மியூசிக் அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம போயாபதி சார் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஏதோ பண்ணுறாங்க. ஸோ ஆனால் சூப்பராகவே பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு தான் அந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம். இது வந்து இந்த வருஷம் தசரால தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.